ஹாய் ஹலோ வெல்கம் டு டைனி ஃபுட் எபிசோட் 6. இன்றைக்கி நம்ம டைனி ஃபுட் எபிசோட் 6ல் வந்து சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. ஃபஸ்ட் நான் வந்து கருவேப்பிலை இருக்குல்ல, அதை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா முறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ அதே கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது குட்டி குட்டிஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி உண்மையிலே சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவும் சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம பெப்பர், உப்பு, மஞ்சள்தூள், இதெல்லாம் பெப்பர் வந்து 1 ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். எல்லாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படி குக் பண்ணிடலாம். இப்போ 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதுலேயே சிக்கன்லேயே தண்ணி வரும், ஸோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா வெந்திருக்கு. குட்டி அடுப்பு அழகாக இருக்குது செய்கிறதுக்கு. இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இதை அழுத்தி பார்த்தா தெரியும் வெந்திருக்கா இல்லைன்னு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ வெந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ சொல்கிறேன் எதுக்கு அந்த கருவேப்பிலை ஃப்ரை பண்ணுன்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கையிலேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணனால கையிலேயே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிரேவி அது மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு தூவிட்டால் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.